Welcome, greetings to all. This video deals with 8th standard unit 1 Prose the Nose Jewel by Rajagopalachari. About the author Chakravarti Rajagopalachari 1878 to 1972. Informally called Rajaji, was an Indian politician, independence activist, lawyer, writer, historian and statesman. Rajagopalachari was born in the village of Thorapalli in the Krishnagiri district. Rajagopalachari was the last Governor General of India, as India soon became a republic in 1950. Furthermore, he was the first Indian-born Governor General. Since before him, the posts were held by British nationals. He also served as leader of the Indian National Congress, Premier of the Madras Presidency, Governor of West Bengal, Minister of Home Affairs of the Indian Union, and Chief Minister of Madras. He was one of the first recipients of India's highest civilian award, the Bharat Ratna. சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி நம்ம எல்லாரும் ராஜாஜின்னு அழைப்போம். He was an Indian politician, independence activist, lawyer, writer, historian and statesman. ஸோ இந்தியன் பொலிட்டிஷியன் அப்படின்னா இந்தியாவுடைய ஒரு அரசியல்வாதி, இண்டிபெண்டன்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ட் அப்படின்னா விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கிட்டவர், லாயர் அப்படின்னா வழக்கறிஞர், ரைட்டர்னால் ஒரு சிறந்த எழுத்தாளர், ஹிஸ்டாரியன் வரலாற்று வல்லுனர் அண்டு ஸ்டேட்ஸ்மேன் ராஜதந்திரி. ஸோ ராஜகோபாலாச்சாரி வாஸ் born in the village of தோரப்பள்ளி. அதாவது ராஜகோபாலாச்சாரி கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய தோரப்பள்ளி அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் அவங்க பிறந்தாங்க. ராஜகோபாலாச்சாரி வாஸ் த லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம இந்தியாவுடைய லாஸ்ட் கவர்னர், அதாவது இந்தியன் சிட்டிசன் ஒருத்தர் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர். As India soon became a republic in 1950. Furthermore, he was the first Indian born Governor General. இவர் தான் இந்தியாவில் பிறந்த ஒரு குடிமகன், முதலாக ஒரு கவர்னராக இருந்தார். Since before him, the posts were held by the British nationals. He also served as leader of the Indian National Congress. இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷனல் காங்கிரஸ்க்கு இவர் ஒரு தலைவராகவும் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் பிரீமியர் ஆஃப் த மெட்ராஸ் பிரசிடென்சி, ஒரு மெட்ராஸ் மாகாணத்துக்கு ஒரு தலைவராகவும் இருந்தார். கவர்னர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், மினிஸ்ட்ரி ஃபார் ஹோம் அஃபேர்ஸ் ஆஃப் த இந்தியன் யூனியன் அண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டேட். ஸோ வெஸ்ட் பெங்காலுடைய கவர்னராகவும் இந்தியாவுடைய ஹோம் அஃபேர் மினிஸ்டராகவும் தமிழ்நாட்டுடைய மெட்ராஸ் ஸ்டேட்டோடைய சீஃப் மினிஸ்டராகவும் பதவி வகிச்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் he was one of the first recipients of India's highest civilian award. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய உயரிய விருதான பாரத ரத்னா அப்படிங்கிற விருது அவருக்கு தான் ஃபஸ்ட்டு வழங்கப்பட்டது. Let us start the nose jewel lesson. It is very interesting lesson for Rajaji's start story. Ramaiah was a simple man living in the town. ராமையா அப்படிங்கிற ஒரு எளிமையான மனிதர் அந்த நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். He lived with his wife in a nice house made of tiled roofs. ராமையாவும் அவருடைய மனைவியும் ஒரு அழகான டைல்டு ரூப்ஸ் உள்ள ஒரு வீட்டை கட்டி அதில் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். 2 sparrows built a nest in a nice spot in the roof of Ramaiah's house and the mother bird laid her eggs in it. ஸோ 2 சிட்டுக்குருவிகள் ராமையாவுடைய வீட்டின் கூரை பகுதியில் ஒரு அழகான இடத்தை தேர்ந்தெடுத்து அதில் மதர் பேர்டு எக்ஸை லேய்டு பண்ணுச்சு. ஸோ அங்கே முட்டையை இட்டுச்சு.
மை டியர் பிகேம் த மேல் ஸ்பேரோ. அப்படியே பேச்சு கொடுக்குது. அண்ட் வாட் யூ வாண்ட் நவ் ஆஸ்க்டு ஹிஸ் ஒய்ஃப். ஸோ ஃபீமேல் பேர்ட் கேட்குறாங்க, உங்களுக்கு இப்போ என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒய் டஸ் த லேடி ஆஃப் திஸ் ஹவுஸ் ஆல்வேஸ் குவாரல் வித் ஹர் ஹஸ்பண்ட். குவாரல் அப்படின்னா சச்சரவு, சத்தம் அப்படின்னு அர்த்தம். ஸோ மேல் ஸ்பேரோ கேட்குறாங்க, ஏன் இந்த வீட்டினுடைய லேடி தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹவ் ஆம் ஐ டு நோ செட் த ஃபீமேல் பேர்ட். லெட் அஸ் மைண்ட் அவர் ஓன் பிஸ்னஸ். எனக்கு எப்படி தெரியும், நாம் எதுக்காக வந்தோமோ நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், எதுக்கு மற்றவங்க வீட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீமேல் பேர்ட் சொல்கிறாங்க. யூ ஆர் ஆல்வேஸ் செல்ஃப் சென்டர்டு செட் த மேல் ஸ்பேரோ அண்ட் ஆடட், should we not help this poor ராமியா. நீ எப்பவுமே சுயநலமாக தன்னலமாக தான் இருப்ப, ஏன் நம்ம அந்த பாவப்பட்ட ராமையாவுக்கு நம்ம உதவி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேல் ஸ்பேரோ கேட்குறாங்க. த ஃபீமேல் ஸ்பேரோ said with restraint, let me see what help you can do for him. அந்த ஃபீமேல் ஸ்பேரோ ரொம்ப வெறுப்பாக, உங்களால் அவருக்கு என்ன உதவி தான் செய்ய முடியுதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுது. ப்ளீஸ் do not talk about what does not concern us. See that the cat does not come near our nest. That would be enough for you and me. தேவையில்லாத விஷயத்தில் தலையிடுறத அல்லது பேசுகிறத விட்டுட்டு நமக்கு தேவையான, அதாவது நம்மளுடைய நெஸ்ட்டுக்கு பக்கத்துக்கு கேட் எதுவும் வராமல் பார்த்துக்குங்க, இப்போதைக்கு அதுதான் நமக்கு இம்பார்ட்டனு, அது நமக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி ஃபீமேல் ஸ்பேரோ சொல்கிறாங்க. சம்வேர் இன் த மக்கீப் லே டைமண்ட் நோஸ் ஜுவல். எங்கேயோ ஒரு இடத்துல குப்பை மேட்டில் எ டைமண்ட் நோஸ் ஜுவல் கிடந்துச்சு. த மேல் பேர்ட் பிக்டு இட் அப். அந்த மேல் பேர்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு அண்டு கேம் டு த நெஸ்ட் with a shining shut in his beak and said to his wife. ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு நேராக தன்னுடைய கூட்டுக்கு வந்து தன்னுடைய கூட்டில் தன்னுடைய ஒய்ஃபை பார்த்து சொல்லுது, எவ்வளோ அழகாக எவ்வளோ அற்புதமான ஒரு டைமண்ட் ஸ்டட்டு இருக்குது பாரு அப்படின்னு சொல்லுது. லுக் ஹியர், டியூ லைக் திஸ். உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குது. The wife bird replied, what am I to do with diamond nose studs or with earrings? Find some crab, the young ones are hungry. இந்த ஒய்ஃப் பேர்டு சொல்லுது, டைமண்ட் நோஸ் ஸ்டட்ஸாக இருந்தாலும் சரி, காதில் போடுற இயரிங்ஸாக இருந்தாலும் சரி, மூக்கில் போடுற மூக்குத்தியாக இருந்தாலும் சரி, அதை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன். இப்போதைக்கு நமக்கு அர்ஜென்ட் தேவை என்ன அப்படின்னா, ஃபைண்ட் சம் க்ரப் அப்படின்னா உணவு. த யங் ஒன்ஸ் ஆர் ஹங்க்ரி. த யங் ஒன்ஸ், அதாவது சின்ன சின்ன குஞ்செல்லாம் இப்போ முட்டையிலேருந்து குஞ்சுக்கு வந்துருச்சு. அந்த குஞ்செல்லாம் எப்படி இருக்கு, ரொம்ப பசியில் இருக்குது. ஸோ அந்த பசியை போக்குறதுக்கு என்ன தேவையில்லை, டைமண்ட் நோஸ் ஸ்டட்ஸ் தேவையில்லை, இயரிங்ஸ் தேவையில்லை. அப்போ என்ன தான் தேவை, உணவு தான் தேவை. அந்த உணவை தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்க, எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒய்ஃப் பேர்டு ரிப்ளைடு பண்ணுது. த பேர்ட் ட்ராப்டு த டைமண்ட் ஸ்டட் ஆன் த ஃப்ளோர். அந்த பேர்டு அந்த டைமண்டை அப்படியே ட்ராப் பண்ணுது. மேலே ரூப்லேருந்து ட்ராப் பண்ணவும் அப்படியே ராமையாவோடைய அந்த ஃப்ளோரில் விழுது. அதுக்கப்புறம் வெண்ட் அவுட் இன் சர்ச் ஆஃப் லிட்டில் வார்ம்ஸ். அதுக்கப்புறம் அந்த மேல் ஸ்பேரோ அங்கேருந்து அப்படியே கிளம்பி போய் லிட்டில் வார்ம்ஸ், சின்ன சின்ன பூச்சிகளெல்லாம் பிடிச்சிட்டு வந்து அந்த யங் ஒன்ஸுக்கு கொடுக்கறதுக்காக கிளம்பி போகுது. ராமியாஸ் ஒய்ஃப் நோட்டீஸ்டு த ஜுவல் as he was sweeping the floor. ராமையோட மனைவி அந்த டைமண்ட் ஸ்டட்டை நோட்டீஸ் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா அவங்களுடைய வாசனை க்ளீன் பண்ணும் பொழுது.
She picked it up with delight and wore it. அவங்க உடனே அதை பார்த்த உடனே எடுத்துக்கிறாங்க. எடுத்த உடனே அவன் என்னன்னு பார்க்குறாங்க, டைமண்ட் ஸ்டட்டு. அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. ஸோ உடனேவும் அதை ஓர் பண்ணிக்கிறாங்க, அணிஞ்சுக்கிறாங்க. ராமியா கொஸ்டினட் ஹர் ஆங்கர்லி, ஹவு டிட் யூ கெட் ஹோல்ட் ஆஃப் திஸ் டைமண்ட் ஸ்டட்? ராமியாவுக்கு பயங்கர கோபம். எப்படி உனக்கு இந்த டைமண்ட் ஸ்டட் வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறார். ஐ ஃபவுண்ட் இட் லேயிங் ஹியர் எஸ்டர்டே அண்ட் டுக் இட், தட்ஸ் ஆல். நான் நேற்றுக்கு இதை இங்கே பார்த்தேன், எடுத்து போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும், வேறு எதுவும் தெரியாது. ஸோ அது எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னா எனக்கு தெரியாது, இங்கே தான் இருந்துச்சு, நான் எடுத்து போட்டுக்கிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. We should go and deliver it to the village magistrate. உடனே அதுக்கு ராமையா சொல்கிறாரு, நாம் உடனே இந்த டைமண்ட் ஸ்டேட்டை எடுத்துகிட்டு போய் வில்லேஜ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட கொடுத்துருவோம். மேஜிஸ்ட்ரேட்டு யார் அப்படின்னா வில்லேஜோடைய ஹெட்மேனாக இருக்கலாம், அல்லது ஒரு ஊர் பஞ்சாயத்து தலைவராக இருக்கலாம், அல்லது ஒரு தலைவராக இருக்கலாம், ஸோ அல்லது ஒரு நீதிபதியாக கிட்ட கூட இருக்கலாம். அவங்கக்கிட்ட கொடுப்போம், அது யாருதுன்னு தெரிஞ்சுட்டு அவங்க டெலிவரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு வேளை இஃப் டுமாரோ த போலீஸ் should come and search our house, it will be disgrace to us. ஒரு வேளை நாம் இதை திரும்ப கொடுக்கல அப்படின்னா போலீஸ் நம்ம வீட்டை வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு பெரிய அவமானத்தை தேடித்தரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் ராமையா. In Meenachi Ammal's house nearby, the talk went thus. I forgot and left it in the bathroom. Kuppai, the servant woman, must have swept it out. She is very careless and ignorant. ஸோ ராமையாவுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க தான் யார் அப்படின்னா மீனாட்சி அம்மாளுடைய ஹவுஸ். ஸோ அந்த மீனாட்சி அம்மாள்ஸோடைய ஹவுஸில் தான் ஒரு டாக் போயிட்டுருக்கு, இந்த மாதிரி டைமண்ட் ஸ்டட் வந்து காணோம் அப்படிங்கிற ஒரு டாக் போயிட்டுருக்கு. அது எப்படி காணாமல் போச்சு அப்படின்னா, மீனாட்சி அம்மனுடைய டாட்டர் ஐ ஃபர்காட் அண்ட் லெஃப்ட் இட் இன் த பாத்ரூம். ஸோ அவங்களுடைய பாத்ரூமில் வந்து மறந்து வச்சுட்டு வந்துட்டதாகவும், அதுக்கப்புறம் குப்பாய் அப்படிங்கிற சர்வெண்ட் விமன் அதை க்ளீன் பண்ணும் பொழுது தெரியாமல் தூக்கி வீசிட்டதாகவும், she is very careless and ignorant, அவங்க கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு இக்னாரண்ட்டான ஒரு விமன் அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்கிறாங்க. த மதர் மீனாட்சி அம்மாள் கன்சோல்டு ஹர் லிட்டில் கேர்ள் சேயிங். ஸோ அந்த மதர் மீனாட்சி அம்மாள் வந்து தன்னுடைய பொண்ணுக்கு கன்சோல் பண்ணுறாங்க. கன்சோல்டுன்னா என்னென்னா ஆறுதல் படுத்துதல். ஹர் லிட்டில் கேர்ள் சேயிங் லெட் அஸ் சர்ச் அண்ட் ஃபைண்ட் இட், நாம் அதை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிருவோம். டோன்ட் டெல் ஃபாதர் எட், ஹீ வுட் கோ இன் டு எ ரேஜ் இஃப் ஹீ நியூ தட் யூ ஹேட் லாஸ்ட் த டைமண்ட் நோஸ் ஸ்டட். நாம் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம், அது வரைக்கும் உன்னுடைய அப்பா கிட்ட சொல்லிடாத தொலைஞ்சு போச்சுன்னு. அப்படி சொல்லிட்டா அவர் பயங்கரமாக கோவப்படுவார், பயங்கரமாக திட்டிடுவார் உன்னை. ஸோ அவருக்கு தெரியாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், தேடி எடுத்துடுவோம். டைமண்ட் ஸ்டட்டு தொலைஞ்சு போச்சுன்னா அவருடைய கோபத்துக்கு நம்ம ஆளாக முடியாது அப்படின்னு மீனாட்சி அம்மா சொல்கிறாங்க. யார்கிட்ட அப்படின்னா தன்னுடைய பொண்ணுக்கிட்ட கன்சோல் பண்ணுறாங்க. வாட் இஸ் த சீக்ரெட் யூ ஆர் விஸ்பரிங் ஆஸ்க்டு ராமநாதம். உடனே மீனாட்சி அம்மாளுடைய ஹஸ்பண்ட், அங்கே என்ன முணுமுணுக்கிறீங்க, அங்கே என்ன உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க, என்ன சீக்ரெட் பேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. த லாஸ் ஆஃப் த ஜுவல் ஹேட் டு பி அட்மிட்டட். சூன் த ஹோல் வில்லேஜ் நியூ அபவுட் இட். ஸோ இந்த தொலைஞ்சு போன டைமண்ட் ஸ்டட் ராமநாதம் கிட்ட சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஹோல் வில்லேஜில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் தெரிஞ்சிருச்சு அது காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு.
The maid servant Kopai was suspected by everyone to have stolen it. ஸோ எல்லாருமே சஸ்பெக்டட் பண்ணக்கூடிய பர்சன் யார் அப்படின்னா சர்வன் குப்பாய். ஸோ ஏன்னா அவங்க ராமநாதனுடைய வீட்டில் அவங்க மட்டும்தான் போய் வேலை செய்கிறாங்க, வேறு யாரும் போகிறதில்ல, வேறு யாரும் வெளியிலேருந்து வரதும் இல்லை. ஸோ அதனால் எல்லா பீப்புளும் அவங்கள தான் சஸ்பெக்டட் பண்ணுறாங்க, சந்தேகப்படுறாங்க. The police came and searched her hut but could find nothing. ஸோ அந்த போலீஸும் வந்தாங்க, குப்பாயோட வீட்டில் சர்ச்சும் பண்ணாங்க. ஆனால் அங்கே எதுவுமே கிடைக்கல, ஏன்னா அவங்க எடுக்கலை. ராமியாஸ் ஹார்ட் வாஸ் இன் எ ஃப்ளட்டர்டு. ராமியாஸ் ஒய்ஃப் புட் த ஸ்டட் அவே இன் ஹர் பாக்ஸ். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வில்லேஜ் ஃபுல்லாக அந்த டைமண்ட் செட்டு மிஸ் ஆன விஷயம் தெரிஞ்சிருச்சு. போலீஸ்க்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு, போலீஸும் குப்பாயோடைய வீட்டில் சர்ச்சிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ ராமையோடைய ஹார்ட் என்ன ஆகுது அப்படின்னா படபடக்குது. ஃப்ளட்டர்டு அப்படின்னா படபடக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அவங்க வீட்டில் ஸ்டட்டு இருக்குது, ஒரு வேளை வந்து தேடினா அவங்க மாட்டிக்குவோம் அப்படிங்கிற அந்த பயம் அவங்களுக்கு வந்துச்சு. அதே மாதிரி ராமையாஸோடைய ஒய்ஃபும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க டிலைக்கடாக பண்ணிகிட்டு இருந்த அந்த டைமண்ட் ஸ்டட்டை கலட்டி ஒரு பாக்ஸ்குள்ளார போட்டு அப்படியே தள்ளி வைக்கிறாங்க, மறைச்சி வைக்கிறாங்க. She soon developed a severe fever and was confined to her bed. ஸோ அவங்க நினச்சி வந்துடுவாங்களோ, போலீஸ் வீட்டுக்கு வந்துடுவாங்களோ, தேடி அந்த டைமண்ட் செட்டை எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற அந்த பயத்தில் ராமேஷோட ஒய்ஃபுக்கும் சிவியர் ஃபீவர் வந்து பெட்டில் படுத்துடுறாங்க. நோ ஒன் தாட் ஆஃப் சர்ச்சிங் தியர் ஹவுஸ். யாருக்குமே இவங்களுடைய ஹவுஸில் வந்து தேடணும் அப்படிங்கிற எண்ணம் வரல, ஏன்னா அவங்க வீட்டுக்கும் இவங்க வீட்டுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இவங்க வீட்டில் இருக்கும் அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்கல, சந்தேகிக்கவும் இல்லை. The he sparrow said, "Look at the fun, my dear. The lady of this house is carried and is down with fever." அந்த மேல் ஸ்பேரோ சொல்லுது, லுக் அட் த ஃபன், அங்கே பார்த்தியா வேடிக்கையை மை டியர், என் அன்பு. த லேடி ஆஃப் திஸ் ஹவுஸ் இஸ் கேரிட் அண்ட் இஸ் டவுன் வித் ஃபீவர். ஸோ என்ன வாய் பேசிகிட்டு இருந்தாங்க, எப்படிலாம் இருந்தாங்க அவங்க பார்த்தியா, இப்போ ரொம்ப பயத்தோட ஃபீவரோட பெட்டில் படுத்து கிடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மேல் ஸ்பேரோ சொல்லுது. நைஸ் ஃபன் இன்டீட் said the sea sparrow. The poor woman is in a panic. The fever may be the end of her. நல்ல வேடிக்கை, ஃபீமேல் ஸ்பேரோ சொல்லுது, நல்ல வேடிக்கை. பாவம் அந்த விமன் என்ன பயத்தில் இருக்காங்க பார்த்தியா. ஒரு வேளை அவங்களுக்கு இதுவே ஒரு எண்டாக கூட இருக்கலாம். அந்த ஃபீவர் மேபி த எண்ட் ஆஃப் ஹர். ஸோ அவங்களுக்கு இந்த ஃபீவரே எண்டு, அதோடு முடிஞ்சிடும் அவங்க வாழ்க்கை. அண்ட் ஏ குட் திங் டூ செட் த க்ரூல் மேல் ஸ்பேரோ. எப்படியோ நல்லது நடந்தால் சரி அப்படின்னு மேல் ஸ்பேரோ சொல்லுது. இட் இஸ் ஆல் யுவர் டூயிங், யூ brought and threw it here and tempted her, said the female bird. இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். அதை அந்த டைமண்ட் செட்டை கொண்டு வந்த, அதை இங்கேருந்து கீழே த்ரோ பண்ணிங்க, அவங்களுக்கு ஆசையை தூண்டுனீங்க, அதனால் வந்த விளைவு தான் அவங்க இந்த நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபீமேல் பேர்டு சொல்லுது. The male bird answered gravely, "Did I tell her to steal the thing? This is bound to happen when human are being greedy." The male bird கடுமையாகவே சொல்லுது, நான் என்ன திருட சொன்னேன்னா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போல்லாம் இந்த ஹியூமன் பீயிங் இந்த எண்ணத்தில் இருக்காங்களோ, பேராசையில் இருக்காங்களோ, அவங்களுக்கு இதுதான் நிலை, இதுதான் அவங்களுக்கான தீர்வு அப்படின்னு சொல்லுது. ரைட்லி செட், we should never be greedy for what belongs to others. Come, let us go now
and bring some worms for the young ones. And the two flew out. சரியாக சொன்ன. நாம் எப்போவுமே பேராசைப்படக்கூடாது, மற்றவங்களுடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. மற்றவங்களுடைய எந்த பொருள் இருந்தாலும் அந்த பொருள் மேலே நம்ம எப்போவுமே எந்த காரணத்துக்காகவும் நம்ம ஆசை வைக்கக்கூடாது. ஸோ நம்ம இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? கம் லெட் அஸ் go now and bring some worms for the young ones. சில பூச்சிகளை நம்ம கொண்டு வந்து உணவாக கொடுப்போம் நம்மளுடைய யங் ஒன்ஸுக்கு, அதாவது குஞ்சுக்கு பசியில் இருக்குது, அதுக்கு நம்ம போய் 2 பேரும் சேர்ந்து உணவை தேடி கொண்டு வந்து தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பறந்து போகிறாங்க. ராமையா and his wife spent the rest of life in fear of being caught. The diamond nose jewel may still be with them, but the fear of getting caught was even more. ஸோ ராமையாவும் அவருடைய ஒய்ஃபும் அவங்களுடைய லைஃப் எண்டு வரைக்கும், அவங்களுடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் அந்த பயத்தோடையே வாழ்கிறாங்க. எங்கே நம்ம மாட்டிக்குவோமோ, நம்ம எப்பயாவது மாட்டிக்குவோமோ, அவமானப்பட்டுருவோமோ அப்படிங்கிற அந்த எண்ணத்துலேயே அவங்களுடைய வாழ்க்கை முழுதும் கிடக்குது. ஸோ அதே போல் அந்த டைமண்ட் ஸ்டட்டும் அவங்கக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் டைமண்ட் ஸ்டட் அவங்கக்கிட்ட இருந்தாலும் அவங்களுக்கு சந்தோஷம் வரல. நாட்கள் கடக்க அவங்களுக்கு பயம்தான் அதிகமாகுதே தவிர அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஸோ வாட் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்தவங்களுடைய பொருளுக்கு நம்ம எப்போவுமே ஆசைப்படக்கூடாது. ஸோ பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. So thank you for watching this video.